2024 விடை பெற்று 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. நள்ளிரவில் ஆடிப்பாடி உற்சாகமாக வரவேற்ற மக்கள். சென்னை மெரினாவில் உள்ள மணிக்கூண்டில் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடிய மக்கள். திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ஆடிப்பாடி உற்சாகம். புதுச்சேரியில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையிலும் கடற்கரை சாலையில் குவிந்த மக்கள். லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை. ஆங்கில புத்தாண்டையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை. திருப்பலியில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறினர். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் நாளை மறுநாள் தொடங்கும் என அறிவிப்பு. வரும் 9ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வழங்கப்படுகிறது. கடைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைப்பு. வீடுகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. வரும் ஆண்டுகளில் டிசம்பர் இறுதி வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்படும். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் கொண்டாடப்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தங்களுக்கு வேண்டிய யாரையோ காப்பாற்ற திமுக அரசு முயற்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என அமைச்சர் ஏவவேலு பதிலடி. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் கைதாகி பின்பு விடுவிப்பு. ஆளுநரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்தது எந்த பலனையும் அளிக்காது என நியூஸ் 18க்கு பேட்டி. பனையூரில் உள்ள புதிய அலுவலகத்தில் 9 பாமக மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி திடீர் ஆலோசனை. தந்தை ராமதாசுடன் கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. நான் மன்னிப்பு கேட்க திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா என சீமான் கேள்வி. வருண்குமார் சவால் விட்டதால் மோதி பார்க்க தானும் ரெடி என்றும் அறிவிப்பு. அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா அவரு. நான் போய் மன்னிப்பு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாரு தம்பி. என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு? நீ யார் முதல்? ராமேஸ்வரத்தில் ரகசிய கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்த உடை மாற்றும் அறை மற்றும் டீ கடைக்கு சீல் வைத்தது காவல்துறை. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. ஆங்கில புத்தாண்டு முதல் நாளில் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அங்கு இருக்கும் நிலவரம். சிவரஞ்சனி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் உலக பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் இன்றைய தினம் ஆங்கிலம் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை 4:15 மணிக்கு நடை திறக்கப்பட்டது.
மூலவர் வந்து கற்பக விநாயகர் தங்கக்கவச அவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தரும் நிலையில் தமிழர்களின் முதல் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமானை தரிசிக்க தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகிறது. நீண்ட வரிசைகள் அதிகாலை முதலிருந்து, அதாவது காலையில ஒரு 3 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. கோயில் வாசல்ல வந்து காத்திருந்து நீண்ட வரிசையில் நின்று தற்போது தங்க கவசத்தில் காட்சி தருகின்ற கற்பக விநாயகரை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். பக்தர்களுக்கு அடிப்படை வசதி வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பிள்ளையார்பட்டியில் மட்டும் ஒரு 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பிள்ளையார்பட்டிக்கு சிறப்பான, அதாவது சிறப்பு பேருந்துகளும் வசதிகளும் இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம். சூப்பர் 60 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கன்னியாகுமரியில் கண்ணாடிகளை பாலம் அமைய யார் காரணம் என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவாவேலு இடையே காரசார விவாதம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கார். அது அவர் கொண்டு வந்தது இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். அதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பிறகு வந்த இந்த திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது. அவருக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த முன்னாள் அதிகாரி சொல்லிருக்கிற சில தவறான செய்தி வச்சு அவர் சொல்றாரு. அதாவது அந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு முதலாக வந்து ஜியோ போட்டு அந்த ஜியோ யாருமே நடைமுறைப்படுத்தலை, அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றதுக்கு யாரும் வரல. இந்த ஆட்சி வந்திருப்பாடு தான் எல்லாம் தட்டி எடுத்து இபிசி மூடுன்ற அந்த அடிப்படையில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு அதுக்கு பிறகு டெண்டர்லாம் உறுதி செய்யப்பட்டு அந்த கண்ணாடி பாலத்தை வந்து தொடர்ந்து நானே இங்கே நேரடியாக வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி அந்த திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தடையை மீறி போராட முயன்ற சீமான் கைது செய்யப்பட்டு பின் விடுவிக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து ஆளுநரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்தித்த நிலையில் ஆளுநரை சந்தித்து என்ன ஆகப் போகிறது என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். போராட்டக் களத்திற்கு சீமான் வந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் சென்னை சென்ட்ரல் அருகே உள்ள கண்ணப்பர் திடலில் உள்ள சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். மாலையில் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான் ஆளுநருக்கும் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பினார். விஜய் சந்திச்சிருக்காரு, ஆளுநரை சந்திச்சிருக்காரு, அது பயன் தராது. அந்த செய்தியை நம்ம கொடுத்துருக்கோங்கிறது வேணா வரும். ஆனா அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை. பல பல்கலைக்கழகங்கள், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை, கோவை பாரதியார், இங்கே இருக்கிற சென்னை கல்லூரி, இங்கே கல்வியியல், தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி, மதுரை காமராஜர், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தரை நியமிக்க விடாமல் தடுக்கிறதே அவர் தான். ஒரு கட்சி பின்புலம் இல்லாமல் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட ஒருவருக்கு துணிவு வந்திருக்குமா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்களுக்கு வேண்டிய யாரையோ திமுக அரசு காப்பாற்ற முயற்சி செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாக விமர்சித்திருக்கிறார். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆயிடுது. அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து? அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும்.
மக்களுக்கு இந்த விவகாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்ட ஒழுங்கு பிரச்சினை அனைத்து ஆட்சியிலும் ஏற்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர் சந்தித்தவர் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அதிகமாக இருந்ததாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சியை விட சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. அவரவர்கள் அரசியல் நடத்துவதற்காக இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஊதி பார்க்க வேண்டும் என்று கருதுவார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதெல்லாம் ஈடுபடாது. இந்நிலையில் அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாட்டு மாணவிகளிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விடுத்திருக்கூடிய அறிக்கையில் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற கோயப்பல்ஸ் பாணி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருப்பதாகவும், பெண்கள் புகார் அளிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் புகார் அளித்தவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அவருடைய நடவடிக்கைகள் மாறி வருவதாகவும் கூறியுள்ளார். ஊடகங்களில் செய்தியாக்குவதை ஒரு அஜெண்டாவாக எடப்பாடி பழனிசாமி வைத்திருப்பதாகவும், அவருடைய நடவடிக்கைகள் பிறரை துன்புறுத்தி மகிழ்ச்சி காணக்கூடிய சாடிஸ்ட் மனநிலையை காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கும்பகோணத்தில் திமுக கவுன்சிலர்கள் எழுப்பிய வாதத்தால் காங்கிரஸ் மேயர் நெஞ்சு வலிப்பதாக கூறி இப்படி தரையில் படுத்து உருண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் காங்கிரஸ் மேயர் சரவணன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மேயர் சரவணனை திமுக கவுன்சிலர் தட்சணாமூர்த்தி அறைக்குள் தள்ளி கதவை பூட்டிவிட்டு தர்ணாவில் ஈடுபட்டார். வெளியே வந்த மேயர் திமுக கவுன்சிலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் மேயர் கொல்ல பார்ப்பதாக திமுக கவுன்சிலர் கூச்சலிட்ட நிலையில் தனக்கு நெஞ்சு வலி வந்ததாக கூறி மேயர் படுத்து உருண்டார். இதனால் மாநகராட்சி பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வரும் 9ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2,21,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அரசாணையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக வழங்கப்பட உள்ளது. இந்த பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். டோக்கனில் குறிப்பிடப்படும் நாளில் பொங்கல் பரிசு தொகுப்பை நியாய விலைக் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம். ரொக்கத் தொகை குறித்து தமிழ்நாடு அரசின் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போல ரொக்கத் தொகையை வழங்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ராமேஸ்வரத்தில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட உடைமாற்றும் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் குடித்துவிட்டு அருகில் இருந்த டீ கடையில் உடைமாற்றும் அறைக்கு சென்ற பெண் அங்கு ரகசிய கேமரா இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பான புகாரில் டீ கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் டீ மாஸ்டர் மீரான் மைதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சர்ச்சைக்கு உண்டான உடைமாற்றும் அறை மற்றும் அதனை ஒட்டிய டீ கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் போலீசார் பூட்டி சீல் வைத்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உடைமாற்றும் அறைகளை முறையாக பராமரிப்பதுடன் கூடுதல் அறைகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த ஆவடி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள யானை தந்தங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். காரை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் இருந்து காரில் யானை தந்தங்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருநின்றவூரை நோக்கி சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த காரை நிறுத்த முயன்றிருக்கின்றனர். ஆனால் அந்த கார் நிற்காமல் சென்றதை அடுத்து வனத்துறையினர் அதை விடாமல் துரத்தி இருக்கின்றனர். சாலையில் நடந்து செல்பவர்களை பொருட்படுத்தாமல் இடித்து தள்ளியவாறு வேகத்துடன் சென்ற கார் கோமதிபுரம் அரசு பள்ளி அருகே குறுகலான சாலையில் சிக்கியது. இதனால் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு அதில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர்.
இதனையடுத்து காரை சோதனைக்கு உட்படுத்திய அதிகாரிகள் அதிலிருந்த யானை தந்தங்களை கைப்பற்றினர். தப்பியோடியவர்களில் ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரை கைது செய்தனர். யானை தந்தங்கள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டன என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட 3 தந்தங்களின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே காவிரி ஆற்றில் சாய நீரை கலந்த சாயப்பட்டறைகளின் பைப் லைன்கள் அதிரடியாக அகற்றப்பட்டன. பள்ளிப்பாளையம் அருகே சமயசங்கிலி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் செயல்படும் பெரும்பாலான சாயப்பட்டறைகள் சாய நீரை சுத்திகரிக்காமல் சாலை ஓரமாக ரகசிய பைப்லைன் அமைத்து காவிரியில் கலப்பது வாடிக்கையாக இருந்து வந்தது. இதனால் விவசாயிகள் இந்த நீரை விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்த முடியாத நிலை நிலவியது. மேலும் ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்திய அப்பகுதியைச் சேர்ந்த பலருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் திருச்செங்கோடு கோட்டாட்சியர் சுகந்தி தலைமையில் அப்பகுதியில் ஆய்வுப் பணி நடந்தது. அப்போது சில சாயப்பட்டறைகள் சட்டவிரோதமாக சாலையில் பைப்லைன் அமைத்து யாருக்கும் தெரியாமல் காவிரி ஆற்றில் சுத்திகரிக்காத நீரை பாய விடுவது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் ரகசிய பைப் லைன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுத்து முற்றிலும் அகற்றப்பட்டது. தொழிலதிபர் மூலம் சீமான் மன்னிப்பு கேட்க முன்வந்ததாக டிஐஜி வருண்குமார் கூறியிருந்த நிலையில் அந்த தொழிலதிபர் யார் என கூற வேண்டும் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க முயன்றதாகவும் அதை தாம் நிராகரித்து விட்டதாகவும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தெரிவித்திருந்த நிலையில் தான் ஏன் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். வேண்டாம், பொதுவெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறீங்க, சாதி ரீதியாக செயல்படுறாரு, பிறப்பு வெறுப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார், என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அப்போ பொதுவெளியில் வந்து சொல்லுங்கள். நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் திரும்ப முதல்ல அவர் யார், நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? அவர் தன்னை அவ்வளவுதான் நினைச்சுக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்கரெல்லாம் கிடையாது, நீ அம்மட்டெல்லாம் பெரிய சீன் கிடையாது உனக்கு. நான் எதுக்கு நீ யார் முதல்ல, நான் எதுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ யாவனே அப்படி நான் பெரிய நீ நினைச்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியாது? நீ ஆற்றால் ஒரு டிஐஜி, அவ்வளவுதான். நீ டிஜிபியாவா? எனக்கு என்ன நல்ல நாட்டின் நீ தான் அனுப்புன அந்த தொழிலதிபரை. அவர் கெஞ்சினாரு, நான் தான் சொன்னேன், நான் எதுக்கு தம்பி அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனேன். அந்த தொழிலதிபரை கூட்டி வா, இதே மாதிரி நீங்க எல்லாம் கேமரா வச்சுக்கிறீங்க, 2 பேரும் எல்லாரும் பேசுறோம், அவர்கிட்ட கூப்பிடுங்க.